நான் இன்னைக்கு தோசைக்கு சட்னி செய்ய போகிறேங்க. தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்குவோம், 2 பச்சை மிளகா, 2 பூண்டு, 2 பூண்டு பல், உடச்சக்கல்ல, தேங்காயும் உடச்சக்கல்லையும் சரிசமமாக எடுத்துக்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுருவோம். கடுகு வெடிச்சிட்டு வெங்காயம் செவந்து வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் செவந்து வரட்டும். செவந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அரைச்சி வச்ச சட்னியை ஊற்றிடுவோம். அதில் இப்போ இந்த சட்னியை தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.